எல்லாருக்கும் வணக்கங்க. குக் ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீட்டிலையே ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்புலைங்க ஒரு கடாயை வச்சுட்டுங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை நல்ல மிதமான தணலில் லைட்டாக கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்குமே நம்ம அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சிம்மில் வச்சு பண்ணிக்கிங்க. இது வறுபடுற இந்த நேரத்தில்ங்க 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், இது கூடவேங்க 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கணுங்க. அப்போ தான் பூண்டுடைய வாசனை, ஜீரகம், ஓமம் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி கிடைக்குங்க. இதுக்குள்ளே நமக்கு மாவுமே ஆறிடும். கண்டிப்பாக மாவு கைப்பொறுக்கிற சூடு அளவுக்கு வறுத்தா போதுமான அளவுங்க. வாங்க இப்போ மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம். நல்ல அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அது நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். எப்பயுமே ரிப்பன் பக்கோடா முறுக்கு ஐட்டம்லாம் செய்யும் பொழுது கடலை மாவு புதுசாக வாங்கினதாக பார்த்துக்கோங்க. நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவையுமே இதே மாதிரி சலித்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சலித்து ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க 1.25 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி இதில் சேர்க்குறோம். அதே போல் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வர மாவு எல்லாமே நல்லா உப்பு காரத்தோடு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 2-3 நிமிஷம் போல் கொதிச்சுங்க. அந்த பூண்டுடைய வாசனை, ஓமம், ஜீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் இறங்கி சூப்பராக நமக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கிடையில் நம்ம ரிப்பன் பக்கோடா சுட்டு எடுக்கிறதுக்காகங்க எண்ணெயுமே கடாயில் ஏற்றியாச்சு. இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 10 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. வெண்ணெயில் இந்த சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசையும் பொழுது நமக்கு வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி மாவுடைய எல்லா பகுதியிலையும் சேர்ந்துடும். பாருங்கள், சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு சாஃப்டாக மாவு ரெடி ஆயிரும். சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசையும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே மாவு ரெடி ஆயிருங்க. இடியாப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி ஆகுதோ அது மாதிரி ரெடி ஆயிரும். பாருங்கள், ரிப்பன் பக்கோடாக்காக அதனுடைய அச்சு போட்டு உள்பகுதியில் எண்ணெய் சேர்த்து ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வச்சு நம்ம அழுத்தினோன்னா சூப்பராக அது எண்ணெயில் உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம புழிஞ்சு விடும் பொழுது நல்லா பபிள்ஸ் நிறையா வருங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சூப்பரான ரிப்பன் பக்கோடா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அளவுகள் முதல் முறை செய்கிறீங்கன்னா கம்மியான அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா பெரிய அளவுகளுக்கு போங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரிப்பன் பக்கோடாவை எடுத்துட்டுங்க எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக 2 இல்லாட்டி 3 கொத்து கருவேப்பிலையுமே நம்ம இதில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ரிப்பன் பக்கோடாவோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணும்பொழுது அட்டகாசமான ரிப்பன் பக்கோடா சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நீங்கள் திரும்பவும் விரும்பி செய்வீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்லா தொட்ட உடனே அது உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. வெண்ணெய்ன்னு கிடையாது, நம்ம இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சூடான எண்ணெயும் சேர்த்து கூட மாவு பிசையலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க.